ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஆடி வெள்ளி 2வது வெள்ளியோட பூஜைகள்லாம் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. நானும் காலையில் 4 மணி போலலாம் எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே எந்திரிச்சு இன்றைக்கி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிலப்படியில் ஏற்றுற முதல் தீபம்னு கூட சொல்லலாங்க. அதனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படா 4 மணி ஆகும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு என்னுடைய பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்த செம்பு வந்து பண்ணாரி அம்மனுக்கு வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. கூடவே உப்பு தீபம் வைக்கலான்னு சொல்லிட்டு அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். தீர்த்த செம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சளும் ஒரு லெமனும் கொஞ்சம் வேப்பிலை மட்டும்தாங்க வச்சேன். இதுக்கும் பார்த்திங்கன்னா ரீசன் இருக்குது. அப்படியே இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனால தாமரைப்பூ வச்ச உருளியில் அப்படியே அம்மனுக்கு சமயபுரம் மாரியம்மன்கிட்டையும் வாராகி அம்மன்கிட்டையும் 2 தீபம் மட்டும் ஏற்றிட்டு சாமிக்கிட்ட சாமியை கும்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை தொடங்கிடுவேன். அதுக்கப்புறம் பசங்களை அனுப்பிட்டு வந்து தான் எப்பவும் போல் உட்காந்து பூஜையெல்லாம் பண்ணுறது எப்போவுமே வழக்கம். காலையில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 5:30 மணி போல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பசங்க தூங்கி எந்திரிக்கட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்து ஒரு 6 மணி போல் சாம்பிராணி போட்டு விட்டேன். சாம்பிராணி போடும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், பின்பக்கம் உங்களுக்கு வீட்டுக்கு பின்பக்கம் இடங்க புழங்கறதுக்கு இடம் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே சாம்பிராணி போடுங்க. அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ளார இப்போ சாம்பிராணி போடுறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பின்பக்கம் இருக்கிற இடங்கள்லையும் சாம்பிராணி போட்டு விடணும். வீடு ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம சமைக்கிற வேலைக்கு போயிடலாம். ரொம்ப அம்சமாக இருந்தாங்க இன்றைக்கி. ஒரு அமைதியாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் காலையில் பூஜை பண்ணினது. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு சின்ன மழை, குட்டியாக ஒரு 6:30 மணி போல் நல்லா சில்லுன்னு ஒரு மழை. நல்லா கிளைமேட் சூப்பராக இருந்தது இன்றைக்கி. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டு பீக்கங்காய் இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் கடலப்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து கூட்டு மாதிரி பண்ணிக்கலான்னு கூட்டு பண்ணிவிட்டு பசங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் சட்னியும் தோசை போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பொறுமையாக கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணினேன். நம்ம வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், நான் வந்து பிரசாதம் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் காட்டுவேன். அதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளியே நம்ம ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி இன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சு நம்ம இந்த மாதத்தை தொடங்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தீபம் போடுறதுக்கு ரெடி பண்ணுறேங்க. என்னென்னு பார்த்தி இந்த மாதிரி சின்ன ஒரு கப்போ பவுலோ எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு விட்டுட்டு முக்கியமாக கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உப்பு கையில் தான் போடணும். வேறு ஏதாவது ஸ்பூன்லேயோ இல்லை நீங்கள் வேறு எதுலேயோ போடக்கூடாது, கையில் தான் போடணும். ஒரே ஒரு உரளி மஞ்சள், ஒரு 4-5 மிளகு, கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம சமையலுக்கு தான் இந்த உப்பு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே ஒரு மண் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய்யோ நல்லெண்ணெயோ ஏதோ ஒன்று விட்டு கொஞ்சம் திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த தீபம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அங்கே இருக்கும்போது ரெகுலராக பண்ணாரி அம்மன் ஃபோட்டோ முன்னாடி எப்போவுமே இருக்குங்க. வெள்ளி செவ்வாய் நாட்களில் நான் மற்ற தீபம்லாம் ஏற்றும் போது இதையும் சேர்த்து ஏற்றுவேன். இங்கே இட வசதி இல்லைன்னு சொல்லி நான் வைக்காமல் இருந்தேன். சரி இன்றைக்கி தீர்த்த செம்பு அம்மனுக்கு வச்சனால கரெக்டாக ஞாபகம் வந்தது, வச்சு விட்டுட்டேன். எதனால் இன்றைக்கி தீர்த்த அம்மனுக்கு வச்ச பண்ணாரி அம்மனுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஏன்னா பண்ணாரி அம்மன் ஒரு குடும்ப தெய்வம் மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமான தெய்வமும் கூட. உடம்புல இருக்கிற நோய் நொடிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வு காட்டுறதுல இந்த அம்மன் வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அம்மன்னு சொல்லலாங்க. அதே சமயத்தில் வந்து தன்னுடைய பக்திக்காக உட்கார்ந்துருந்த திசையிலிருந்து திரும்பி உட்கார்ந்தவங்கங்கிற அளவுக்கு ரொம்ப வந்து இவங்க வந்து சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து அம்மனுக்கு தீபம் போட்டேன். நோய் நொடிகள் எது இருந்தாலும் இந்த அம்மன் கிட்ட கட்டாயம் தீர்வு கிடைக்குங்க. இந்த செம்பில் இருக்கிற தீர்த்தம் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோரும் பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிக்கிறதுக்கு கொடுத்துருவேன் ஈவினிங். அதனால தான் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு வச்சேன். இந்த செம்பில் வேப்பிலை இன்னைக்கு ஃபுல் டே இருக்குது இல்லைங்களா? ஆனால் இதை எடுத்து நீங்கள் ஈவினிங் குடிங்க, கொஞ்சம் கூடி கசக்காது. பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் முல்லைப்பூ இருந்தது, எடுத்து அம்மனுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் உட்காந்து கொஞ்சம் போற்றியெல்லாம் சொல்லி பூ போட்டு தீபம்லாம் காமிச்சு என்னுடைய பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.